ஹாய் ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபண்ட் அக்கௌண்ட் நிறைய பேர் என்னென்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஃபண்ட் அக்கௌண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு குறிப்பிட்ட கேபிட்டல் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு $500 வச்சுருக்கோம். ஆனால் நம்ம $500 வரைக்கும் ட்ரேட் பண்ணுவோம். ஃபண்ட் அக்கௌண்ட் எதுக்கு யூஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா அந்த $500 வச்சு நம்ம ஒரு மினிமம் ஃபீ மாதிரி ஒரு இடத்துல பே பண்ணி ஒரு ப்ரோக்கர் கிட்டேருந்து நம்ம ஒரு அமௌண்ட் வாங்குகிறோம். லைக் எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் தான் அந்த ப்ரோக்கர், நீங்கள் தான் வந்து அக்கௌண்ட் வாங்க போகிறீங்க அந்த ஃபண்ட் அக்கௌண்ட் ஓகேங்களா. ஸோ நீங்கள் உங்கள்கிட்ட $500 தான் இருக்குது. என்கிட்ட வந்து 1 lakh சிமுலேட்டட் ஃபண்ட்ஸ் இருக்குது ஓகேங்களா. $1 lakh ஓகேங்களா சிமுலேட்டட் ஃபண்ட்ஸ், அது ஒரிஜினல் ஃபண்ட்ஸ் கிடையாது. அதில் நான் ஒரு 2 ஃபேஸ் கொடுப்பேன் உங்களுக்கு. phase 1 phase 2 அப்படின்னு நான் உங்களுக்கு கொடுப்பேன். நீங்கள் அந்த அக்கௌண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு அமௌண்ட் பே பண்ணி வாங்குவீங்க. அது $100 இருக்கலாம், $200 இருக்கலாம், இல்லை $500 இருக்கலாம். ஈவன் இந்த $100 to $1000 தான் ஒரு அக்கௌண்ட் சைஸ் இருக்கும். ஒரு அக்கௌண்ட் சைஸுக்கு பொறுத்து அந்த அமௌண்ட் வரும் ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் அது பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் phase 1 phase 2 2 டார்கெட் இருக்கும். phase 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் கொடுப்பாங்க. நீங்கள் அதை ஒரு டார்கெட் ரீச் பண்ணணும். உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க 10% டார்கெட் ரீச் பண்ணணும், இல்லை 5% டார்கெட் ரீச் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த டார்கெட் வந்து ரீச் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அந்த அக்கௌண்ட் வந்து பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் phase 2 அதுக்கு மூவ் ஆவீங்க. இன்கேஸ் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் போட்ட காசும் அதில் லாஸ் ஆகிடும். அதே மாதிரி உங்களால் அந்த அமௌண்ட் எடுக்க முடியாது, ரிட்டர்ன் ரீஃபண்ட் கிடையாது அதில். ஸோ வந்து ட்ரேட் பண்ணும்போது பார்த்து ட்ரேட் பண்ணணும். phase 2 போனதுக்கப்புறம் phase 2ல் 5% ப்ராஃபிட் டார்கெட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ phase 2ல் ப்ராஃபிட் டார்கெட் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு மாஸ்டர் அக்கௌண்ட், அப்போ தான் உங்களுக்கு வந்து மாஸ்டர் அக்கௌண்ட் தருவாங்க. நீங்கள் அதில் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறது தான் உங்களால் வித்ட்ரால் பண்ண முடியும். அது வரைக்கும் உங்களால் வித்ட்ரால் பண்ணவே முடியாது. அந்த சிமுலேட்டட் ஃபண்ட்ஸ், அதாவது ஃபண்ட் அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் வந்து வித்ட்ரால் பண்ண முடியாது. எப்போ உங்களுக்கு மாஸ்டர் அக்கௌண்ட் வந்து அதில் நீங்கள் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி கரெக்டாக ட்ரேட் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களால் அந்த அமௌண்ட்டை வித்ட்ரால் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு மினிமல் ஃபீ பே பண்ணி அந்த அக்கௌண்ட் பர்ச்சேஸ் பண்ணி அந்த phase 1 phase 2 கிளியர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு மாஸ்டர் அக்கௌண்ட் வரும். மாஸ்டர் அக்கௌண்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த அக்கௌண்ட் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணிவிட்டு அதை வித்ட்ரால் பண்ணி. ஸோ இது என்ன ப்ரோ ஈஸியாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு பாயிண்ட் இருக்குது. இதில் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. லைக் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2 ஸ்டெப் அக்கௌண்ட் 100K அக்கௌண்ட் ஓகேங்களா. 100K அக்கௌண்ட் இதில் வந்து phase 1 இருக்கு இல்லையா, phase 1ல் வந்து 8% பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னு மீன் 8%னா நீங்கள் வந்து நியர்லி $8,000 பண்ணணும் 100K அக்கௌண்ட்டுக்கு வந்து ஓகேங்களா. $8,000 பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் phase 2 மூவ் ஆவீங்க. phase 2க்கு வேறு அக்கௌண்ட் கொடுப்பாங்க. phase 2 போகும்போது 5% பண்ண சொல்லியிருக்காங்க. 5%னா $5,000. ஸோ $5,000 பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் மாஸ்டர் அக்கௌண்ட் மூவ் ஆவீங்க. அதுக்கப்புறமும் இது மெயின்டைன் ஆகும். உங்களுக்கு இந்த டெய்லி லாஸ் லிமிட் இருக்குது பார்த்தீங்களா. டெய்லி லாஸ் லிமிட் வந்து எவ்வளோ உங்களுக்கு 5%, $5,000. ஸோ மேக்ஸிமம் லாஸ் லிமிட் வந்து $1,000. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா $10,000, ஐ மீன் 10% வந்து $10,000 வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் லாஸ் லிமிட். அதாவது இந்த டெய்லி லாஸ் லிமிட் நீங்கள் எப்படி ரீச் பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க, $1,000 லாஸ் ஆகிடுச்சு. இன்னொரு ட்ரேட் எடுக்கிறீங்க, இன்னொரு $1,000 லாஸ் ஆகிடுச்சு. ஸோ அது மாதிரி ஒரு 5 ட்ரேட் பண்ணி $5,000 நீங்கள் லாஸ் பண்ணிங்கன்னா அந்த அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க ஓகேங்களா. ஸோ இல்லை நீங்கள் வந்து அந்த 5 ட்ரேட் பண்ணாமல் 4 ட்ரேட் தான் பண்ணியிருக்கீங்க, $4,000 லாஸ் ஆகிடுச்சு, இன்னும் $1,000 இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் அப்படியே அந்த டே ஹோல்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டே ஆகும் உங்களுக்கு ஓகேங்களா. நெக்ஸ்ட் டே வரும்போது பேலன்ஸ் இருக்க அந்த இன்னொரு 5% இருக்குது பார்த்தீங்களா, அதில் உங்களுக்கு ஆட் ஆகும் இதில். அப்போ வந்து இது ஆல்ரெடி 1% இருக்குது, அதில் ஒரு 5% இருக்குது. அப்போ அது வந்து 4% வந்து இதில் ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் டே உங்களுக்கு 5% வந்து இருக்கும். ஸோ அந்த $10,000 உங்களுக்கு அது வந்து 90,000 வர வரைக்கும் நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும். அதில் பர் டேக்கு அந்த 5% லிமிட் வந்து க்ராஸ் பண்ணாமல் நீங்கள் பண்ணணும், அவ்வளோதான் மேட்ரு இல்லை. ஸோ இது ப்ராப்பராக நீங்கள் இதை ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணி லேர்ன் பண்ணி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ரீச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இதில் பர்ஃபார்மன்ஸ் ரிவார்டு இருக்குது. மினிமம் ட்ரேடிங் டேஸ் இல்லை 5 days வந்துருக்கு. ஃபர்ஸ்ட் வித்ட்ராவல் பாருங்கள் 21 days அப்படி கொடுத்துருப்பாங்க. இது வந்து எல்லா பிளாட்ஃபார்மும் இப்படி இருக்காது. சில பிளாட்ஃபார்ம் வந்து 5 days எடுத்துக்கலாம், சில பிளாட்ஃபார்ம் வந்து இன்ஸ்டண்ட்டாக அதாவது அன்றைக்கே எடுத்துக்கலாம், இல்லைனா ஒரு 1 month ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ரீஃபண்டபிள் ஃபீன்னு இதில் போட்டிருக்கு மென்ஷன் பண்ணிருந்து. நீங்கள் இந்த அக்கௌண்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்கணும். அதாவது ஆட்-ஆன்ஸ் ஆஃப் ஸ்டெல்லார் பார்த்தீங்களா. ஸோ இது வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். இது வந்து ரீஃபண்ட் வேணும். ஸோ இது வந்து எதுக்காக பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ட்ரேட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, லைக் ப்ரொஃபஷனலாக ட்ரேட் பண்ணுறவங்க ஓகே நான் எடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஆட்-ஆன்ஸ் ஆட் பண்ணி அவங்க பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க. ஏன்னா பிகாஸ் அவங்க எப்படி இருந்தாலும் பாஸ் பண்ணிவிடுவாங்க. பாஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணாலும் அவங்க ஆட்-ஆன்ஸ் யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இதுதான் ஃபண்ட் அக்கௌண்ட். நம்மக்கிட்ட கம்மி கேபிட்டல் இருக்குது, அதிகமாக ப்ராஃபிட் பண்ண முடியாதனால நம்ம ஒரு இடத்துல போய்ட்டு ஒரு ப்ரோக்கர் கிட்ட வந்து ஒரு அமௌண்ட் பே பண்ணி ஒரு பெரிய கேபிட்டல் வாங்கி அந்த பெரிய கேபிட்டல் ட்ரேட் பண்ண போகிறோம். இதுதான் ஃபண்ட் அக்கௌண்ட்டோட கான்செப்ட். ஸோ வந்து நெக்ஸ்ட் நான் அப்டேட்டில்
ஃபண்ட் டோக்கன் எப்படி ட்ரேட் பண்ணுறது, எப்படி அக்கௌண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே வரேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க ட்ரேடிங் பண்ணுறோம். தேங்க்யூ கைஸ்.